நம்ம காட்டில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருக்குதா, சரி அதை பறிக்கலான்னு பறிச்சுட்டு இருந்தேன். நம்ம வாரம் சந்தைக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை வாங்குறதுக்கு தான். காய்கறி கடையில் வாங்கலாம், ஆனால் கீரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. கொஞ்சம் நிறைய கீரை சந்தையில் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான கீரை வந்து வாங்குறதுக்காகவே சந்தைக்கு போவேன். அப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாரம் தவறாமல் செவ்வாய் சந்தைக்கு நான் போயிடுவேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் சந்தைக்கு போகலை. சந்தையில் காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது. வாங்கிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிடுது. காய்கறி கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறாங்க. அதனால் என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சந்தைக்கு போயிட்டு வரனால நிறைய காய்கறி வேஸ்ட் பண்ணுற, இனிமேட் நான் வந்து காய்கறி கடையிலேயே உனக்கு காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எத்தனை நாள் என்னால் சந்தைக்கு போகாமல் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளாக அது பழகிட்டேனா, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்பயாவது ஒரு டைம் ரிலாக்ஸாக வெளியில் போகிறதே இந்த சந்தைக்கு ஒன்று தாங்க. நம்ம இந்த பீச்சு சினிமா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ரிலாக்ஸ்க்காகலாம் நம்ம போகிறதே கிடையாது. ஏன்னா கடல் நம்ம பக்கத்துலையும் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்கன்னா அந்த பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சவு காய் வந்து வாங்கிட்டு வந்து 3 வாரம் ஆகுது. ஆனால் அது குழம்பு வைக்கணும் நான் வாங்கிட்டு வரல. இந்த மாதிரி முளைக்க வைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து 3 வாரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக முளைச்சி வந்துருந்துச்சு. கீழே கொடி போகிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. அதனால் சரி மாடியில் வச்சுட்டு அப்படியே அந்த அட்டை மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கேன் இருந்துச்சு. அதில் ஓட்டை போட்டு அதில் மண்ணெல்லாம் போட்டு நம்ம அந்த சவு காய் வந்து வச்சாச்சு. ஜெய்குட்டி தான் அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். இந்த சவு காய் வந்து பார்த்தீங்கன்னா கொடியாக தான் வரும். அந்த கொடி நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி மழை வரும்னு சொல்லிட்டு நானும் இந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி கட்டாமலே விட்டுட்டேன். மழையும் வந்த பாடு இல்லை. செடியெலாம் ரொம்ப காயிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குலாம் தண்ணி கட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் பறிச்ச அந்த கீரையை வந்து நைட்டு போல் உட்காந்து புரிவி வச்சுட்டேன். இன்னைக்கு சாப்பாடு நைட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு அத்தை செஞ்சு கொடுத்தாங்க.